ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். நான் எந்திரிச்சு வெளியே வந்த உடனே இந்த குயில் சவுண்டு தாங்க என்னை வெல்கம் பண்ணுறது. அந்த மார்னிங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 6:30க்கு எழுந்திருப்பேன். ஹஸ்பண்டு 6 o'clock எழுந்து வாக்கிங் போயிடுவாங்க. நான் 6:30க்கு எழுந்து ஹீட்ரு ஆன் பண்ணி விட்டுட்டு அப்புறம் கிச்சனுக்குள்ளே வருவேங்க. வாங்க இப்போ ரொட்டீனாக பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே வந்தோடனே வீட்டில் பாவக்காய் தான் இருந்தது. சரி, அது ஒரு டிஷ்ஷாக பண்ணிடலான்னு பாவக்காயில் இந்த டிஷ் தாங்க பண்ணேன். அது ஒன்றும் இல்லைங்க, பாவக்காயை சாப் பண்ணிவிட்டு ஒரு பேனில் போட்டுட்டு மொத்தமாக பாவக்காய், ஆயிலு, மசாலா பொடி எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதை ஃப்ரை பண்ண வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பாவக்காயில் ஹஸ்பண்ட் டெய்லி நெல்லிக்காய் பாவக்காய் ஜூஸ் குடிப்பாங்க. அதாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது எப்படி ரெடி பண்ணலான்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் ஹாஃப் பாவக்காய் போதும், 2 நெல்லிக்காய் போதும், ஒரு இஞ்சி, அப்புறம் அதை நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அதை வடிகட்டிட்டு அது மேலே லெமன் ஜூஸ் புழிஞ்சு வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஹஸ்பண்ட் வாக்கிங் போயிருக்கிறதுனால வந்தோடனே கொடுக்கலான்னு மூடி வச்சுருக்கேன். இப்போ இதாங்க நான் யூஸ் பண்ணுற சாப்பிங் போர்டு. அதை கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் டெய்லி குடிக்கிற பானையை அதை கழுவி தண்ணி பிடிச்சி வச்சிடலான்னு அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. இப்போ கழுவி தண்ணி பிடிச்சிட்டேன்னா அதை ஒரு ஸ்டாண்டில் எடுத்து வச்சுட்டு இதாங்க எங்களோட தண்ணி பானை ஸ்டாண்டு. அதை எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் பாவக்காய் வச்சுருந்தேன் இல்லையா, அதை ரெடி பண்ணி லைட்டாக கிளறி விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி நைட்டு ஊற வச்ச ஒயிட் பீன்ஸை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சாதம் ஒரு சைடு வெந்துட்டுருக்கு. இதாங்க ஒயிட் பீன்ஸு நல்லா வெந்துடுச்சு. குக்கரில் தான் வச்சேன். அதை வடிகட்டி எடுத்துக்கிட்டோம். சாதம் செக் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். அடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பாவக்காய், அது ரெடி ஆகிடுச்சு. அது ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். அடுத்த ஒரு டிஷ்ஷு தாங்க பண்ண போகிறோம் பாப்பாவுக்கு லஞ்சுக்கு. அது முட்டை தொக்கு பண்ணலான்னு ஒரு ஐடியா. அதுக்கு ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலே போதும். கடாயில் எண்ணெய் விட்டுட்டு இஞ்சி பூண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க, தக்காளி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வதக்கிட்டு மசாலா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா, மல்லித்தூள், மஞ்சத்தூள், சில்லி பவுடர், அவ்வளோதாங்க. அதை மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டேங்க. இதை கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட மல்லித்தலை தூவிட்டு அதுக்கு இடையில பாதாம் இருந்துச்சுங்க, நைட்டு ஊற வச்சுருந்தேன். அதை எடுத்து பாப்பாட்ட கொடுத்துட்டேன். பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஆம்லேட் தாங்க பண்ணியிருந்தேன். ஓரிகனும் சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போட்டு அவள் கையில் கொடுத்துட்டேன். வாங்க இப்போ லஞ்ச் பேக் பண்ணலாம். ஒயிட் ரைஸு முட்டை தொக்கு பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ண போகிறோம். அந்த முட்டை ரைஸ் வச்சுட்டேங்க. பொரியலுக்காக அந்த ஒயிட் பீன்ஸ் வச்சுட்டு இப்போ ஸ்நாக்ஸ் டப்பாவில் என்ன வைக்கலாம் இதாங்க பாப்பாவோட தண்ணி பாட்டில். இப்போ ஸ்நாக்ஸ் டப்பாவில் காலையில் மார்னிங் ஹஸ்பண்ட் வாக்கிங் போயிருந்தாங்க இல்லையா, அப்போது லேஸ் பாக்கெட்டும் வாங்கியிருந்தாங்க. அதில் 2 மிச்சம் இருந்தது, அதுவும் வச்சுருக்கேன். இப்போ ப்ளஸ் பாதாம் நட்ஸும் வச்சுருக்கேன், ஹெல்த்தியும் கூட. அதை தாங்க இப்போ பேக் பண்ணி விட்றேன். இதான் பாப்பாவோட லஞ்ச் பேக்கு. வாட்டர் பாட்டிலு, டிஃபன் பாக்ஸு எல்லாம் வச்சு விட்டேன். டவலும் வச்சு விட்ருக்கேன். இதை க்ளோஸ் பண்ணி இப்போ அவட்ட கொடுத்துருக்கலாம். இப்போ கிடைக்கிற கேப்பில் வாஷிங் மிஷினில் போட்டிருந்தேன். இதாங்க ஹஸ்பண்டுக்கு லன்ச்சு. அப்படியே வாஷிங் மிஷினில் துணியை போட்டு விட்டு லிக்விடும் ஊற்றி விட்டு மிஷினும் ஓட விட்டுட்டேங்க. இந்த கேப்பில் பாப்பா போய் ஸ்கூலில் நான் தாங்க இன்றைக்கி ட்ராப் பண்ண போகிறேன். ஹஸ்பண்டுக்கு ஒர்க் இருக்கிறதுனால என்னை போய் ட்ராப் பண்ண சொல்லிட்டாங்க. சரி, அந்த கேப்பில் போயிட்டு வந்துட்டு திரும்ப மிஷினும் முடிச்சிருச்சுங்க. அதை எடுத்து காயப்படுங்க. இதாங்க எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கும். இங்கே தாங்க கொடியில் தாங்க ட்ரெஸ் காயப்படணும். அதுக்கு இடையிற கேப்பில் பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டேன். அதுக்கு இடையில ஹஸ்பண்ட் வாக்கிங் போயிருந்தாங்க. அப்போவே நண்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது ப்ரைஸாக இருந்துச்சு. அதாங்க எப்படி 2 பேரும் ஆஃபீஸு ஸ்கூலுக்கு போயிட்டாங்களே, அவங்கள அனுப்பி வச்சுருந்தேன். நண்டு கிரேவி பண்ணலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. நண்டை ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிடலாம். பாப்பாவை ஸ்கூலில் ட்ராப் பண்ண போனதில் அப்போவே தேங்காய் வாங்கிட்டு வந்தேங்க. சூப்பர் தேங்காய்ங்க. அதை நான் தாங்க உடச்சேன். எப்போவுமே ஹஸ்பண்ட் தான் உடைப்பாங்க. இன்றைக்கி நான் உடச்சேன். அவங்க ஆஃபீஸ் போனதுனால உடச்சி அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி பாப்பா கையில் கொடுத்துட்டேங்க. செம்ம டேஸ்ட்டுங்க. நானும் டேஸ்ட் பண்ணேன். அதை சில்லு போட்டுட்டு பீஸ் போட்டுட்டு அதுவும் வச்சுருக்கேங்க. வச்சுட்டு ஏன்னா நம்ம நண்டு கிரேவி பண்ண பொருள் அதுவும் மெயின் இன்க்ரீடியன்ஸு. சின்ன வெங்காயம் வச்சு அதையும் உரித்து வச்சுட்டு எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலான்னு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணணுங்க. அந்த பேஸ்ட்டு தான் இது. மிக்ஸி ஜாரில் மிளகு, சோம்பு, சீரகம், 2 பச்சை மிளகா, அப்புறம் வெங்காயம், தக்காளி, மசாலா பொடி, தனியாத்தூள், சில்லி பவுடரு, தேங்காய் சில்லி, அப்புறம் மல்லித்தூள், கருவேப்பிலை,
இஞ்சி பூண்டு விழுது இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லாட்டி இஞ்சி பூண்டு உரித்து போட்டுக்கோங்க. இதாங்க நல்லா அரைச்சி வச்சுக்கணும். இப்போ வாங்க ரெடி பண்ணலாம். கடாயை வச்சுக்கோங்க, ஸ்டவ்வில் கடாயை வச்சுக்கோங்க, அதில் ஆயில் விட்டுக்கோங்க. அப்புறம் லைட்டாக சோம்பு, கருவேப்பிலை போடுறப்ப தாங்க படப்படப்படன்னு வச்சுச்சு. அப்புறம் நான் அடுத்து சாப் பண்ணி வச்ச வெங்காயம் தக்காளி போட்டுட்டு அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த விழுதையும் நல்லா மிக்ஸி ஜாரில் இருந்தெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டாங்க. எடுத்து போட்டுட்டு வீட்டில் செஞ்ச குழம்பு மிளகாய் அதுவும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த நண்டை எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் ஒரு பரட்டி விட்டுக்கோங்க. அப்புறம் மிக்ஸி ஜாரில் ஒட்டியிருக்கு இல்லையா, அந்த விழுதை லைட்டாக கழுவி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கொதி வந்ததும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்தீங்களா, அப்போ தான் நீங்கள் இறக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் கருவேப்பிலை, மல்லித்தூள் லைட்டாக தூவி விட்டு இறக்கி பாருங்கள். அப்புறம் சொல்லுவீங்க, நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு